கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷம் அவனுடைய வாக்குத்தத்தம் குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 112 சங்கீதம் 6வது வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதபடி உறுதியாக இருப்பான்னு சொல்லப்படுகிறது. அடுத்து வார்த்தையை குறித்து கவனிக்கின்ற பொழுது, நீதிமான் நித்திய கீர்த்தி உடையவன் என்று சொல்லப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே அருமையான கிறிஸ்துவ ஜனங்களே, தேவ ஊழியக்காரர்களே, விசுவாச மக்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனாலும் நாம் கொஞ்சம் தியாகமாய் அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். நெடுமுழங்கால நின்று ஜெபிக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சபைகளில் எல்லாரும் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு ஜெபம் செய்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. அந்த காலத்தில் அருமையான எழுப்புதல் அடைந்து ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் பார்க்கின்ற பொழுது அநேக அப்போஸ்தலர்கள் மூலமாக அதிசயங்கள் அற்புதங்களை நடந்தது. தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆனால் அந்த நாட்களிலே அது மிகவும் குறைவாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் அதிகாரங்களில் படிக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார். அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள், ஜென்ம பாஷைகளை பேசினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வரத்தின்படியே பேசினார்கள், தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். இப்படியெல்லாம் சபைகளிலே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகவும் அந்த நாட்களில் சபையில் வருத்தங்கள், சோதனைகள், போராட்டங்கள், விசுவாச போராட்டங்கள்லாம் நிறைய இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் நம்மை ஓரளவுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆனாலும் இந்த நாட்களில் நாம் தேவனுக்காக ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எழுப்புதல் அடைய வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் கிரியை செய்கிறது கிடையாது. கிரிகளை செய்யணும். கிரியை செய்தால் தான் எழுப்புதல் அடையும். வசனம் சொல்லுகிறது, லூக்காவில் நம்ம படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநீதியான இந்த உலக பொருள்களினாலே சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று சொல்லப்பட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் ஆசீர்வதிக்கிற, அதனால் நம்முடைய உழைப்பு, நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சுன்னு சொல்லக்கூடாது. நமக்கு அதனால் எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. கர்த்தர் தான் உனக்கு பலன் கொடுத்துருக்கார். கர்த்தர் தான் உனக்கு ஜீவனை கொடுத்துருக்கார். கர்த்தர் தான் நடக்கும்படி உனக்கு ஜீவனை கொடுத்துருக்கார். கர்த்தர் உன்னை போக்கிலும் வரத்திலும் உன்னை ஜீவனோடு உயிரோடு வச்சு கர்த்தர் தான். ஆகவே அவர் பலன் இல்லாமல் நீ ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே அதுதான் சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள்னு சொன்னார். இது நிறைய ஊழியக்காரர்கள் சிரமத்தில் இருக்காங்க, அவங்களையும் கவனிங்க. ஆனால் நீ கடைசி நாட்களில் ஆத்துமாக்கு நாம் ஆதாயம் பண்ண வேண்டும். நாளைக்கு என்ன நடக்க போகுது என்பது மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஆகவே கூடுமானவரை நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யக்கூடியவர்களாக ஒரு விசுவாச மக்களும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளும், ஞானஸ்நானம் எடுத்தவர்களும், அபிஷேகம் பெற்றவர்களும் இந்த கடைசி நாட்களில் நாம் ஊழியம் செய்வதற்கு நாம் தயக்கம் காட்டாதபடிக்கு நாம் உற்சாகமாக ஊழியத்தை செய்வோம். சிலர் இந்த உலகத்தின் மயக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க நம்ம பார்க்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்க ஆசீர்வாதங்களே போதும் அப்படின்னு சில பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கார்கள். அவங்கள நாம் பார்க்க தேவையில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய குடியிருப்பு, கிறிஸ்தவனுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த பூமியில், இந்த உலகத்தில் அதிகமாக நீங்கள் நாட்டம் உடையவர்களாகி இருமாந்து நீங்கள் ஏமாந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
இந்த கடைசி நாட்களை ஆத்தும ஆதாயம் செய்து ஊழியத்தை செய்து தேவநாமத்தை மகிமைப்படுங்கள். இந்த வாக்குத்தத்தங்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு முழுவதுமாக வந்து சேரும், நடக்கும். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் சொல்லப்படுகிறது. நீதிமான் நித்திய கீர்த்தியுடையவன் என்று சொல்லப்படுது. இப்படியாக இந்த வருஷத்தில் உங்களை நடத்துவார். இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருக்காய் கிரியை செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி.